எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/4/2024. விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவிற்கு தலைவர் மற்றும் 2 நீதிசாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவிற்கு தலைவர் மற்றும் 2 நீதிசாரா உறுப்பினர்கள் நியமனத்திற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தங்களது விண்ணப்பம் மற்றும் தகுதி விவரங்களை வரையறுக்கப்பட்ட படிவத்தில் 30/4/2024 அன்று மாலை 5 மணிக்குள் விரைவு அஞ்சல் அல்லது பதிவஞ்சல் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, நீதி அரசர் GM அக்பர் அலி ஓய்வு, தலைவர் தேடுதல் குழு, 2வது தளம் கத்தோலிக்க மையம், எண் 108, அரண்மனைக்காரன் தெரு, பாரிமுனை, சென்னை 6,01,000. விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ நம்ம குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். சேர்மேன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் ஆர் எ பர்சன் வித் 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆன்டி கரப்ஷன் பாலிசி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், விஜிலன்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் லா. 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 25 years ஆஃப் experience in anti-corruption policy, public administration, vigilance, finance and law. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.